தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிரான வழக்கில் கூடுதல் குற்றப்பத்திரிகை தாக்கல். இது தொடர்பான விவரங்களை தருவதற்காக நமது செய்தியாளர் மதியழகன் இணைகிறார். வணக்கம் மதியழகன், முழு விவரம். அமைச்சர் செந்தில் பாலாஜி கடந்த 2011 முதல் 15ஆம் ஆண்டு வரை அதிமுக ஆட்சியில் போக்குவரத்து அமைச்சராக இருந்த பொழுது வேலை வாங்கி தருவதாக கூறி பலரிடம் பணம் பெற்று மோசடி செய்ததாக சென்னை காவல் ஆணையரிடம் புகார் அளிக்கப்பட்டது. இதன் அடிப்படையில் செந்தில் பாலாஜி அவர் நண்பர்கள் பிரபு, சகாராஜன், அன்னராஜ் உள்ளிட்டோர் மீது கடந்த 2017ஆம் ஆண்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கு எம்பி எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணையில் உள்ளது. இந்த வழக்கில் இருந்து செந்தில் பாலாஜி உள்ளிட்டோரை விடுவித்த சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை ரத்து செய்த உச்சநீதிமன்றம் வழக்கை செப்டம்பர் 30ஆம் தேதிக்குள் விசாரித்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய மத்திய குற்றப்பிரிவு போலீசாருக்கு உத்தரவிட்டது. இதனடுத்து விசாரணை நடத்திய மத்திய குற்றப்பிரிவு காவல்துறை செந்தில் பாலாஜிக்கு எதிராக சிறப்பு நீதிமன்றத்தில் செப்டம்பர் மாதம் கூடுதல் குற்றப்பத்திரிகை ஒன்றை தாக்கல் செய்தனர். அப்போது இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட இன்னும் சிலரை விசாரிக்க அனுமதி மற்றும் ஒப்புதல் கடிதம் கிடைக்கவில்லை என தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் இந்த வழக்கில் மீண்டும் விசாரணைக்கு வந்த பொழுது வழக்கை நடத்துவதற்கான, அதாவது கூடுதல் குற்றப்பத்திரிகை ஏற்று வழக்கை நடத்துவதற்கான அனுமதி இன்னும் தமிழக அரசிடமிருந்து கிடைக்கவில்லை என தெரிவித்தார். குற்றவாளியாக சேர்க்கப்பட்ட சிலர் போக்குவரத்து கழக ஊழியர்கள் குற்றவாளியாக சேர்க்கப்பட்ட சில போக்குவரத்து கழக ஊழியர்கள் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் தங்களை தேவையின்றி இந்த வழக்கில் சேர்த்துள்ளதாக தெரிவித்தார். அப்பொழுது நீதிபதி கூடுதல் குற்றப்பத்திரிகையில் சுமார் 900 பேர் வரை உள்ளதால் அனைவருக்கும் விசாரணை அனுமதி கிடைத்தவுடன் தான் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை தொடங்க முடியும் என தெரிவித்து இந்த வழக்கினுடைய விசாரணையை பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.